ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ரசம் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசம் யாருக்கும் வைக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். துவரம்பருப்பு போட்டு ரசம் வைப்போம், இல்லை ஜஸ்ட்டு ப்ளைனாக வைப்போம். பருப்பு ரசம் வைக்கும் பொழுது நம்ம சில மசாலாலாம் அரைச்சி போட்டு வைப்போம். ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாத பாசிப்பருப்பில் நம்ம வைக்கிற ரசம் தான் கொஞ்சம் இதில் இந்த சில ஐட்டம்லாம் சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆந்திராக்காரவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் ரசம் இப்படி தான் வைப்பாங்க. ஆந்திராவில் இப்படி தான் ரசம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க வைக்கிற ரசம் இது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் வச்சு எடுக்கக்கூடாதா அப்படின்னு யோசிப்பீங்க. குக்கரில் வைக்கும் பொழுது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ டேரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னங்க 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்புக்கு டேரெக்டாக வேக வைக்கிறதா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணுறப்போ இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு டைமெல்லாம் இல்லை, அப்படிலாம் முடியாதுங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எதனா கூட்டு செய்யும் பொழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பருப்பை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு இடிக்கிற கல் எடுத்துக்கலாம். மிக்சிலெலாம் போட்டு அரைக்கக்கூடாது. இது நீங்கள் கையால் இடித்து தான் செய்யணும். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்து இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இடித்து எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்கள் கையால் தான் இடிச்சாகணும். இப்போ இடித்து எடுத்து வந்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா இடித்தாச்சு. இப்போ அடுத்து நான் கொஞ்சமாக தக்காளி எடுத்து இந்த புளியோட கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் அடுத்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு இது கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துலலாம் வெங்காயம்லாம் போட்டு செய்ய மாட்டோம். ஆனால் அவங்க வீட்டில் வெங்காயம் போட்டு தான் செய்வாங்க. இந்த வெங்காயம்லாம் போட்டு இப்போ இந்த கடுகு கருவேப்பிலையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நான் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை நம்ம சேர்த்துட்டு அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதையும் இது கூடவே தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு அடுத்து இதை ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்து நம்ம பாசிப்பருப்பு தான் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்துட்டு நல்லா இப்போது ரசம் எல்லாம் தாளித்து விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக இறக்கும் பொழுது கண்டிப்பாக மல்லித்தழை போட்டு தான் இறக்கணும். பொதுவாகவே ரசத்துக்கு மல்லித்தழை போடுவோம். கட்டாயமாக இந்த ரசத்துக்கு மல்லித்தழை போட்டே ஆகணும். இப்போ பாருங்கள் லேசாக இப்போ தான் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இது கிடையாது. லைட்டாக கொதிச்சா போதும். லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டு இறக்க வேண்டியதான். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நார்மலாகவே நம்ம ரசம் வச்சா வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். இந்த ரசம் கேட்கவே வேணாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட பாசிப்பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.